வணக்கம் எல்லாருக்கும். அ இன்னைக்கு வந்து சண்டே மார்னிங் எங்களுக்கு. அம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பி பிகாஸ் என்னோட இன்னொரு அனதர் பிசினஸ் பார்ட்னரோட அவங்க பேரு ஆர்த்தி. அவங்க இப்போ சுவிட்சர்லாந்துல இருக்காங்க. அ அவங்களோட ஜேர்னிய இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றதுல நாங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். ஐ திங்க் ஆர்த்தி, தேங்க் யூ சோ மச் உங்களோட டைம்க்காக. இன்னைக்கு எஸ்பெஷலி இந்த மார்னிங்ல ஐ திங்க் அங்க உங்களுக்கு ஈவினிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah. பிஸி ஸ்கெடியூல்ல ஐ திங்க் இன்னைக்கு உங்க ஜேர்னி என்னோட பேஜ்ல ஷேர் பண்றதுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் யூ. ஓவர் டு ஆர்த்தி. Thank you. With pleasure, Adi. Okay, எல்லாருக்கும் என்ன பற்றி ஒரு சின்ன அறிமுகம். First of all, thank you so much, Adi, for inviting me for such a beautiful conversation, business discussion with us. ஓகே, என்ன பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நான் ஆர்த்தி பரணிதரன். நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன். என்னோட ஃபேமிலியோட இருக்கிறேன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறார். நான் வந்து ஹெல்த் கேர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஒரு சீனியர் ஹோம்ல. அதே நேரம் வந்து நான் இப்போ ஒரு ஐ எம் அ ப்ரவுட் டிஜிட்டல் பிஸ்னஸ் ஓனர். என்னை பற்றி வேறு அறிமுகம்னு சொல்லி சொன்னால், நான் ஸ்ரீலங்காவை சேர்ந்தேன்னா ஸ்ரீலங்கன் தமிழ். சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன் இப்போதைக்கு. 23 இயர்ஸாக சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன். ஆர்த்தி, ஐ திங்க் நீங்க மென்ஷன் பண்ணீங்க நீங்க ஒரு ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல இருக்கீங்க, ரைட்டுங்களா? ஹெல்த் கேர் ஃபீல்ட் வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு ரொம்ப டிமாண்டிங் ரோல்ஸ் தான், ரைட்? பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து வாட் மேட் யூ டு டூ தட்? ஓகே, இது நல்ல கொஸ்டின். இது என்ன டைம் நிறைய பேர் கேட்கறது. அது இந்த கேள்வியை கேட்டதுக்கு தேங்க்யூ. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஹெல்த் கேர் ஃபீல்டு வந்து எப்போவுமே ஒரு டிமாண்டான ஜாப் உள்ள ஃபீல்டு. நிறைய டாக்டர்ஸ் எங்களோட பிஸ்னஸ்ல வந்து நிறைய டாக்டர்ஸ் இந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க, ரெஜிஸ்டர்ட் நர்சஸ், ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட்ஸ். அதையும் தாண்டி நிறைய என்ன சொல்றது, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அந்த நர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இந்த பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்காங்க. பட் எல்லாருமே கேட்கறது, ஹெல்த் கேர் ஃபீல்டு வந்து எப்போயுமே ஒரு டிமாண்டான ஜாப். டாக்டர்ஸ் எல்லாமே நல்ல டிமாண்டான ஜாப்ல இருக்கிறாங்க. என்னத்துக்காக இந்த பிஸ்னஸ் பண்றாங்கன்ட்டு நிறைய பேர் கேட்கறது. என்னடையும் கூட கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து ஒரு சீனியர் ஹோம்ல ஹெல்த் கேர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு முதல் பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதே ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஃபுட் ட்ரக், ட்ரெடிஷனல் பேஸ்டா ஒரு ஃபுட் ட்ரக் ரன் பண்ணியிருக்கிறேன் பிஸ்னஸா. ஸோ இப்படி நிறைய இதை தாண்டி வந்தபடி எனக்கு ஆன்லைன் ஸ்பேஸ்ல இருக்கிற கம்ஃபர்டபுள், அதை எப்படி நாங்கள் செய்யலாம்ன்றது வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு. அதுக்கு முதலெல்லாம் எங்களுக்கு ஆன்லைன் ஃபீல்டில் அப்படி செய்யணும்ன்ற ஐடியாஸ் இருந்ததில்லை. இப்போ ஏன் நான் இதை செலக்ட் பண்ணான்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு ஹெல்த் கேர் ஃபீல்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது, இப்போ நான் எந்த சீனியர் ஹோம்ல ஒர்க் பண்ற என்னுடைய ஜாப் வந்து ஹெவி லிஃப்டிங்கான ஜாப். இப்போ எனக்கு தெரியாது ஹெல்த் வைஸா எனக்கு ஒரு 10 to 15 இயர்ஸுக்கு பிறகும் என்னால் இந்த ஒர்க்கை கண்டினியூவா பண்ண முடியுமான்றது. அப்படி சப்போஸ் பண்ண முடிஞ்சா கூட ஒரு பாசிட்டிவாக நினைப்போம், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நினைச்சா கூட, இன்னொரு ஃபீல்டில் வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்குரிய ஃபீல்டாக வந்து நான் செலக்ட் பண்ணது ஆன்லைன் பிஸ்னஸ் தான். ஏன்னா ட்ரெடிஷனல் பேஸ்ட் போது அதுலேயும் நாங்கள் நிறைய நேரம், டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. அதால எங்கட வந்து ஃபேமிலியோட இருக்கிற குவாலிட்டி டைம் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகுது. அப்ப இதெல்லாமே நான் ட்ரெடிஷனல் பேஸ்டா பிசினஸ் பண்ணபடியா எனக்கு அந்த டைம்ல வந்து நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ரெஷஸான மூமெண்ட்ஸ், எங்களோட மகன் சின்னனா இருக்கும்போது நிறைய ப்ரெஷஸான மூமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கு என் லைஃப்ல. ஸோ இனியும் வந்து நாங்க த சேம் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இனியும் தேவையில்லை. எங்களுக்கு வேறொரு ஃபீல்டுல வந்து நாலேஜ் கேதர் பண்றதோட இனி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இனி வேர்ல்டுல வந்து இனி ஒரு ஃபேமஸான பிளாட்ஃபார்மாவோ இனி அதுதான் பூம் ஆக போகுது. ஏற்கனவே பூம் ஆகிட்டு அந்த கொரோனா சிச்சுவேஷனுடைய வந்து நிறைய பேருக்காவது தெரிஞ்சிருக்கும் ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட பவர் என்னன்னு சொல்லி. அப்ப நிறைய விஷயங்கள், ஷாப்ஸ் எல்லாமே பூட்டி கொண்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு வராங்க. நிறைய விஷயங்கள் ஆன்லைனுக்கு வரும்போது நாங்க அதை பற்றி ஒரு நாலேஜ் எடுக்காம இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு செட்பேக்கா தான் நான் பாக்குறேன். அதால வந்து நான் செலக்ட் பண்ண ஃபீல்டு வந்து ஓகே, ஹெல்த் கேர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி கொண்டே தான் நாங்க இந்த பிசினஸை பண்ற வேண்டாம். இது சோ ஃபிளெக்சிபிள் டு ஒர்க். ஆக்சுவலி இப்போ ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பண்றாங்களா இருந்தாலும் சரி, பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்களா இருந்தாலும் சரி, இந்த பிசினஸ் வந்து ஃபிளெக்சிபிளா வீட்டுல இருந்து ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறபடியா நிறைய டாக்டர்ஸ் ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல இருக்கிறார்கள் இந்த பிசினஸை விரும்பி செய்றாங்க. ஏன்னா ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் இல்லாம இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்டுக்குள்ள நாங்க லேர்ன் பண்றோம் நிறைய விஷயங்கள்.
அப்ப லேர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வேற ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்றது. பிகாஸ் டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட்ஸா இருக்கும். அவங்களுக்கும் ஒரு பிள்ளைகளோட ஒரு ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் இல்லாம இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப். ஸோ அவங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது அல்லது ரெஜிஸ்டர்ட் நர்சஸோ அல்லது ஹெல்த் கேர் அசிஸ்டன்ஸோ இது வந்து ஒரு டோட்டல் வித்தியாசமான ஃபீல்டு அதை விட. அப்ப இதுல வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்றோம். அதே நேரம் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு மிகவும் முக்கியமா தேவையான விஷயத்த லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இதுல இன்கமும் ஜெனரேட் பண்றோம். இதுல இன்கம் ஜெனரேட் பண்றது மாத்திரம் இல்லாம இப்ப அப்டேட்டடா இருக்கிற நிறைய வெர்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே இந்த பிசினஸ் ஃபீல்டுல இருக்கிறாங்க லேர்ன் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஸோ நான் இதுல இருக்கிற அதனாலதான் நான் ஆன்லைன் ஃபீல்டை செலக்ட் பண்ணி இப்ப அதுல பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹெல்த் கேர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணா கூட இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஏன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. இது அதுல ஒரு ரீசன். ஓகே, நல்லது ஆர்த்தி. இப்போ என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிமாண்டிங் ஜாபா இருந்து நீங்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க மென்ஷன் பண்ணது வந்து மோர் ஓவர் த ஃபிளெக்சிபிலிட்டி, கரெக்ட்டுங்களா? பிகாஸ் இப்போ என்னோட கேஸ் எடுத்துட்டீங்கன்னா, நான் ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன். ரொம்ப டயரிங் ஜாப். இப்போ மார்னிங் போனா போய் டிராவல் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து டெஃபினட்டா எனக்கு ஒரு அடிஷனல் இன்கம் வேணும். பட் திருப்ப ஒரு செகண்ட் ஜாப் பண்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஒரே ரீசனாக தான் திருப்பி போயிட்டு அகைன் நான் கமிட் ஆகுறதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. அதுதான் பிரச்சனை அங்க. பட் இந்த ஆன்லைன் பிசினஸ் பிகாஸ் நிறைய என்னோட கொலீக்ஸ் வந்து கேக்குறாங்க, நீ ஹோட்டல்ல ஃபுல் டைம் ஒர்க் பண்ற, பட் ஸ்டில் எப்படி உன்னால இது பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருந்து வந்த கேள்வி. இந்த பிசினஸ் வந்து ஒரு ஆட்டோமேஷன் இயங்குறதுனால நம்ம வந்து பேசிக்கா ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஃபேஸ்புக்கை வந்து பிகாஸ் நம்ம சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் வந்து ஃபேஸ்புக். அதனால அந்த அந்த அதுல வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பேஜை வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோமே தவிர மத்தபடி ஹெவியா நம்ம கிட்ட எந்த வேலை இல்ல. பிகாஸ் நம்மளோட வெப்சைட் ரன் பண்றதுல இருந்து நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் ரன் பண்றது எல்லாமே நம்மளுக்கு பேக் ஆஃபீஸ்ல ஆட்டோமேஷன்ல ரன் ஆறதுனால இந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கை கொடுக்குது. இல்ல ரொம்ப ஓகே எவ்ரிடே வந்து 6 to 10 இங்க இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கமிட்டட் வந்து நம்மளுக்கு என்னதுல இந்த பர்டிகுலர் பிசினஸ்ல நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் நானும் வரேன். அந்த பிளெக்சிபிலிட்டி பிசினஸ்ல இருந்த ஒரே காரணத்தினாலதான் ஹோட்டல்ல வேலை செஞ்சு டயர்டான போதும் கூட இது வந்து நம்மளுக்கு என்ன டயரிங் பண்றதுக்கு இது எதுவும் இல்ல. இது வந்து நீங்க ஒரு மைண்ட் டைவர்ஷன். அங்க வந்து ஒரு பிசிக்கலா ஹெப்டியா நம்ம ஒர்க் பண்றோம். பட் இங்க வந்து இப்போ ஒரு புது ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு நம்மளோட மைண்ட வந்து வி டாக் டு பீப்புள், வி கனெக்ட் வித் ஈச் அதர். ஒரு சின்ன ஒரு பிரேக் ஃப்ரீ ஒர்க் மாதிரி இருக்கும். ஒரு பிரேக் ராதர் சும்மா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ஃபேஸ்புக்ல நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம நம்மளுக்காக ஒரு பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதுதான் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு அவரேஜா பாத்தீங்கன்னா 2 to 3 hours நாங்க சோசியல் மீடியாஸ்ல இன்னொருத்தர் டான்ஸையும் இன்னொருத்தர் விஷயங்களையும் பார்த்து அதெல்லாம் செய்த பிறகுதான் எங்களுக்கு தெரியுமோ 2 hours நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா இதுல டைம் பண்ணி அதுக்கு பிறகுதான் ரியலைஸ் பண்ணுவோம் இல்ல. ஆனா இது அப்படி இல்லாம இது வந்து நீங்க 2 hours 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்றீங்க. அதே நேரம் எங்களோட கம்யூனிட்டியில 2,59,000 பேர் இந்த பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் வேர்ல்டு வைடா. அப்ப நிறைய லைக் மைண்டடான பீப்புளோட நாங்க கனெக்ட் ஆகுவோம், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவோம் அவங்கள்ட்ட இருந்து. ஸோ நான் இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா பார்க்குறேன். இதுல இருந்து நானும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜோனர்ஸ்ல நிறைய டைப் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ்ல நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வெரி தேங்க்ஃபுல்லா நான் இந்த பிசினஸ்ல பாக்குறேன். இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா அந்த லேர்னிங்கை பொறுத்த மட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பிகாஸ் என்னோட கோரும் அது கிடையாது. ஐ திங்க் உங்களோட கோர் ஜாபும் அது கிடையாதுன்னு ரைட்டா. மார்க்கெட்டிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளோட கோர் கிடையாது. பட் ஸ்டில் இங்க இந்த பிசினஸ் நம்ம செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து கண்டிப்பா அது ஒரு ஸ்கில்ல நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம்ல, அதை யாராலும் நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த மட்டும் இது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நம்ம பண்றதுனால அதனோட அப்டேட்டட் வெர்ஷன் கூட நம்மளோட இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளுக்கு கிடைக்குது. ரைட், எவ்ரி வீக் வந்து வி ஹேவ் இந்த மாஸ்டர் மைண்ட் இந்த டிராப் எல்லாம் அட்டென்ட் பண்றப்ப ரியலா இன்னைக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து என்ன அப்டேட்டடா இருக்கு அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியுது, தெரிய வர முடியுது. நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ்ல நம்ம ஏர்ன் பண்றோம். பட் அதையும் தாண்டி ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். எஸ்பெஷலி ஒரு விஷயத்த வந்து 10 வயசுல கத்துக்கிறதுக்கும் ஒரு விஷயத்த 20 வயசுல கத்துக்கிறதுக்கு 30-40 வயசுல கத்துக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கரெக்டுங்களா? இன்னைக்கு அது எல்லாத்தையும் மீறி நம்மளாலையும் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நம்ம வீட்லயே நம்ம பசங்கிட்ட நம்ம கம்பீட் பண்ண முடியறது இல்ல. சம்டைம்ஸ் வந்து அவங்களோட டெக்னாலஜி ஸ்கில்ஸ் வேற, நம்மளோட டெக்னாலஜி 80s 90s கிட்ஸோட டெக்னாலஜி ஸ்கில்ஸே வேற. கரெக்டுங்களா? பட் சம் பாயிண்ட் இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஹேய் உனக்கு 100% தெரியுதுன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 80% தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இது என்ன செய்யுது நம்மளுக்கு
கொடுக்குறது நான் அது மாதிரி பாக்குறேன் ஆர்த்தி. ஏன்னா இது வந்து கட்டாயமா இப்ப நான் யோசிக்கிறேன் என்னன்னா, இப்ப யங் ஜெனரேஷனுக்கு இது வந்து ஒரு ஒரு இந்த சேலஞ்ச், இது ஒரு சேலஞ்சே இல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு எல்லாமே நிறைய நாலேஜஸ் இருக்கு. பட் எங்கட இந்த ஜெனரேஷனுக்கு வந்து இதெல்லாமே புதுசு எங்களுக்கு ஆக்சுவலா. இப்படி ஒரு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பிசினஸ் பண்றதுன்றதும் சரி, நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றதும் சரி, அதுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் முன்னுக்கு எடுத்து வச்சா தான் எங்களால இயலும். இல்ல எந்த கம்ஃபர்ட் ஜோன் இது இல்ல, நான் இப்படி இருக்க போறேன், இன்னொருத்தருக்காக நான் 9 to 5 ஜாப், இன்னொருத்தருக்காக வாழ்க்கை பூராவே நான் அவங்களுக்காக உழைச்சிட்டு என் உழைப்பு ஃபுல்லாவே கொடுத்துட்டு நான் இப்படி என் லைஃப் போகட்டும் என்று சொல்லி நாங்க முடிவெடுத்தா அதுவும் உங்களோட கையில, அதுவும் உங்களோட டிசிஷன் தான். இதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இப்ப இது எல்லாமே வந்து ஆன்லைனுக்கு தான் மூவ் ஆகி கொண்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் மாறிட்டு இப்ப ஒரு 5 இயர்ஸுக்குள்ள எடுத்தீங்கன்னாலே நிறைய விஷயம் டெக்னாலஜி வைஸா நிறைய விஷயம் மாறி இருக்கு. சோ அதுக்கு நாங்க அப்டேட்டடா இல்ல, அல்லது அதை லேர்ன் பண்றதுக்கு நாங்க ரெடியா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நிறைய சேலஞ்சஸ் இன் ஃபியூச்சர்ல நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அது சில விஷயங்கள் எங்களால செய்யவே முடியாத ஒரு இதுக்கு வரும் சிலருக்கு. அப்ப அதை விட இப்ப நாங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறோம் இல்ல, நான் இதை லேர்ன் பண்ண போறேன்ற அதே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அதே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய அடிப்படையா, அதே நேரம் இதை வச்சு நாங்க இப்ப பேசிக்கா எந்த நாலேஜுமே இல்லாம வந்து, அதாவது ஆன்லைன் என்னன்னே தெரியாத ஒரு ஜீரோ நாலேஜோட வந்து நீங்களும் நானும் சரி வந்து எல்லாமே ஜீரோல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பிசினஸ் இன்றைக்கு லைவ் பண்றோம், வீடியோஸ் பண்றோம், வீடியோ எடிட்டிங் பண்ணி நாங்க இதுல ஃபேஸ்புக்ல போடுறோம், இப்படி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிருக்கிறோம். இது எல்லாமே வந்து நீங்க வெளியில போய் லேர்ன் பண்றேன்னா ஹேவ் டு ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் மணி. அண்ட் அதே நேரம் வந்து இது நாங்க வீட்டுல இருந்துட்டே கம்ஃபர்ட் ஜோன்ல வீட்டுல இருந்துட்டே எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க இந்த பிசினஸுக்காக நாங்க ஒரு 1 to 2 hours எங்களோட சோசியல் மீடியா ஸ்க்ரோலிங் டைமை நாங்க இதுக்கு யூஸ் பண்ணி இன்னைக்கு நானும் ஆதியும் சரி இன்னைக்கு எங்களுக்காக ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். சோ இதுதான் நான் சொல்ல முடியும். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப மேண்டேட்டரி, கரெக்டுங்களா? நிறைய இன்னைக்கு ஆட்ஸ் இல்லாம எந்த பிசினஸுமே ரன் ஆகுறது கிடையாது. இப்ப இன்னைக்கு நம்ம இந்த கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் வந்து இங்கேயே நம்மளோட இதோட போறது இல்ல, வரியாறது இல்ல, ரைட்டா? இன்னைக்கு இந்த ஸ்கில்ஸ் நம்ம எங்க வேணாலும் எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதான் சொல்றேன், என்னன்னா இது வந்து பேசிக்கான நாலேஜ் நாங்க லேர்ன் பண்றோம். இப்ப இத வந்து நீங்க வேற என்ன இத தாண்டி நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கூட இந்த ஸ்கில்ஸை நீங்க அங்க யூஸ் பண்ணலாம். என்ன இது வந்து நாங்க அப்டேட்டடான வெர்ஷன்ஸ், அதாவது இன்றைக்கு என்ன அப்டேட் இருக்கோ அதான் நாங்க இன்றைக்கு லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப அது வந்து நீங்க இதுதான் பிசினஸ் இல்ல, இந்த பிசினஸ் ஒரு பக்கம் ரன் பண்ணி கொண்டிருக்கலாம், இல்ல இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கூட அதுக்கு வேற யூஸ் பண்ணி கொள்ளலாம். சோ இதுல எப்பவுமே நாங்க படிக்கிற விஷயங்கள் எப்பவுமே எங்களுக்கு வேஸ்ட் ஆக போல, ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. சோ நான் அப்படித்தான் பாக்குறேன் இந்த பிளாட்ஃபார்ம்ல. கரெக்ட். இது வந்து என்னன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வரணும், அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வேணும். சம்டைம்ஸ் வந்து சைக்கலாஜிக்கா பார்த்தோம்னாவே நம்ம வந்து ஆன்லைன் அப்படின்னா ஐயோ அது எப்படி இருக்குமோ, நம்ம அதை ஆராய்ச்சி பண்றது கூட நம்ம வந்து என்ன செய்யறது இல்ல, அந்த ஸ்டெப்பை நம்ம எடுக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாலே நம்மளே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறோம். ஓகே இது ஆன்லைன்ல இருக்கும், இது பண்ண முடியுமோ, இது உண்மையா பொய்யா, நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியாதே அப்படின்னு அதுலயே நம்ம இது பண்ணிடுறோம். பட் என்ன பொறுத்த மட்டும் அப்படி நினைக்காம முயற்சி எடுக்கலாமே, செக் பண்ணலாமே. பிகாஸ் இந்த பிசினஸ் மாடல் இந்த பிசினஸ்க்குன்னே சொல்ல வரல, நம்ம பிசினஸ் பண்ணணும் ஒரு மைண்ட் செட் வந்ததுன்னா அதை பத்தி நம்ம கொஞ்சம் அது கூடிய ஹோம்ஒர்க் நம்ம பண்ணணும், அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஓகே இது என்ன, இது எப்படி அப்படின்னு சொல்லி அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு நம்மளும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு ஃபேஸ்புக் ஆட் மூலமா தான் பண்ணோம். சந்தேகப்பட்டுட்டு அப்படியே ஐயோ ஐ நீட் மணி பட் நான் அமைதியாவே உட்கார்ந்து இருப்பேன், அப்படி எதுவுமே வராது. நம்ம முயற்சி போடாத பட்சத்துல எதுவுமே வராது, ரைட்டுங்களா? இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அதுக்கு நேரம் செலவு பண்ணி கண்டிப்பா அதனோட அத்தென்டிசிட்டி நம்ம செக் பண்றதுல தப்பே கிடையாது. பிகாஸ் இந்த பிசினஸ் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸபிள் பிசினஸ், ரைட்டுங்களா? இப்போ என்னன்னா இப்ப யாரு வேணாலும் பிசினஸ் பண்ணலாம், எஸ் அதுக்கு எதுவுமே கிடையாது. ஆஸ் லாங் ஒரு 18 இயர்ஸ் இருந்தா நம்ம இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் த சேம் நோட்
பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அவங்க எல்லா ஸ்டாச்சுட்டரி டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். பிகாஸ் கம்பெனி ஆல்சோ ஹேஸ் நம்மளோட பிகாஸ் நம்ம வந்து வி பார்ட்னர் வித் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் வெல்னஸ் கம்பெனியோட, கரெக்ட்டுங்களா? அவங்களும் பிசினஸ் பார்ட்னர்ஸா யாரு இங்க இருக்கணும் அப்படிங்கறத அவங்களும் எல்லாமே கிரெடிட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே என்ன செய்வாங்க, அவங்க செக் பண்ணி எல்லாமே லீகலா இருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸை நம்ம என்ன செய்ய முடியும். அண்டர் டேபிள்ல எதுவுமே இங்க நடக்கிறது இல்ல. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் பேங்க் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்ப தெரிய வரும், அன்லெஸ் அன்டில் அது உள்ள போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண பட்சத்துலதான் நம்மளால என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அததான் நான் என்னோட ஆடியன்ஸ் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஆர்த்தி, ட்ரை பண்ணலாம், உள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இங்கே வந்து நீங்க பார்த்தாவே வந்து நீங்க உள்ள வரணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனே இருக்குங்க. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பிடிக்கலன்னா என்ன செய்யலாம், யூ கேன் டேக் யுவர் திங்ஸ் பேக் 30 daysல. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிசினஸ்ல இருக்கு. அதனால பிசினஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, நான் என்ன பொதுவா இந்த பிசினஸ் இல்ல, பொதுவாவே நாங்க என்ன சஜஷன் கொடுக்குறோம்னா, கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். அதை நாளைக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாது. மேபி இன்னும் பிகாஸ் இந்த பிசினஸ் நாங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்போம். ஒரு இன்னும் கொஞ்சம் காலத்துல ஒரு 5 வருஷம் கழிச்சு மேபி எங்களோட ஆட் நீங்க வந்து பார்க்கலாம். அப்போ யோசிக்க கூடாது, ஓஹோ இவங்களை நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாலே இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாலே 1 வருஷத்துக்கு முன்னாலே பார்த்து இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த ரிக்ரெட் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். அதனால எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுங்கிறது. அப்படி ரிக்ரெட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நாங்க சிலரோட பேசும்போது இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனா அவங்க வந்து இந்த பிசினஸ வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. ஆனா அவங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட ரிக்ரெட் பண்றாங்க, ஏன் நான் ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணல இந்த பிசினஸ் சொல்லி ரிக்ரெட் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆட்கள் கூட என்னன்னு சொல்லிட்டேன்னா, இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இது வந்து லெஜிட்டிமேட்டான பிளாட்ஃபார்ம். இதுல வந்து எந்த விதமான ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் தரோம். உங்களுக்கு டைம் இருக்கு, நீங்க இந்த கம்பெனியை செக் பண்ணலாம். இது என்ன கம்பெனி, உண்மையில இது இருக்குதா? எங்களோட கம்பெனி வந்து ஓவர் 30 கண்ட்ரீஸ்ல எங்களுக்கு இருக்கு இந்த கம்பெனி. அதோட அட்ரஸ்ல இருந்து எல்லாமே நாங்க தருவோம். ஸோ நீங்க வந்து நாங்க சொல்றதை தான் நீங்க ஃபுல்லா கண்ணை மூடிட்டு பிலீவ் பண்ணணும் பண்றதுல, நீங்களே உங்களோட ஓன் சர்ச் நீங்க செய்து பார்க்கலாம். இந்த கம்பெனி ரெஜிஸ்டர்டா, எப்படியான ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனில இருக்குன்னு எல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள மாறது வந்து எல்லா ஆன்லைன் பிசினஸ்மே ஸ்கேம் சொல்லி போடுறதுன்னு தப்பு. என்னன்னா இதெல்லாமே வந்து மேபி தே ஃபேஸ் சம் பேட் எக்ஸ்பீரியன்சஸ். அவங்களுக்கு சில வேளை தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள மாட்டுப்பட்டு நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். அதாலேயே ஓகே எல்லா பிசினஸையுமே ஒரே கூடைக்குள்ள போட்டுட்டு இது எல்லாமே ஸ்கேம் சொல்றது அப்படி இருக்கக்கூடாது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு நாங்க மைண்ட ப்ரிப்பேர் வச்சிருந்தா தான் அதை எது நல்லது, எது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நாங்க பிரிச்சு அறியலாம். அதனால எல்லாத்தையும் ஒன்று செய்யாம நீங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு விருப்பமா இதுல வந்து நாங்க 2,59,000 பேர் நாங்க இதுல ஒர்க் பண்றோம். அப்ப வேரியஸ் பேக்ரவுண்ட், வேரியஸ் ப்ரொஃபஷனல் பேஸ்ல இருந்து எல்லாருமே வந்து சேரும். அப்ப ஒரு லெஜிட்டிமேட் இல்லாத ஒரு பிசினஸ் இத்தனை பேர் இவ்வளவு கெதியா இந்த பிசினஸ் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னா அது அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரீசன் இருந்தா மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி இவ்வளவு தூரம் வளர முடியும். அப்ப அதனால வந்து நீங்க எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம முதல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள வாங்க, உங்களோட ஃபுல் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெபினார் பாருங்க, பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு விருப்பமா இருந்தா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுங்க. 30 day ட்ரையல்ஸ் இருக்கு உங்களுக்கு, அதுக்குள்ள நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. விருப்பம் இருந்தா செய்யுங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த 30 டேக்குள்ள நீங்க எப்பவுமே நீங்க குயிட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயங்களை நீங்க பண்ணலாம். ஸோ இது எதுவுமே யாரையுமே நாங்க ஃபோர்ஸ் பண்றது இல்லை. இது நாங்க பண்ணின விஷயத்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தரோம், நீங்களும் பண்ணுங்க, இந்த கம்யூனிட்டியில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்போ இந்த லைவ் மற்றது இந்த பிசினஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருக்குமே போய் சேரணும் பண்றதுக்காகத்தான் நாங்க நிறைய வீடியோஸ் நிறைய லைவ் பண்றோம். ஸோ இது அட் தி எண்ட் ஆஃப் த டே மதில் மேல் பூனையா இருந்துட்டு மற்றவங்களை என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டே இருக்காம நீங்களா போல்டா ஒரு முடிவெடுங்க. எடுத்து ஒரு ஸ்டெப் முன்னுக்கு ஃபோர்ட் எடுத்து வைங்க. ஒரு போல்டா எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த பிசினஸ் எனக்கு புரியதா இல்லையா, ஓகே இதெல்லாம் நீங்க எதுவுமே லூஸ் ஆக போறது இல்லை. இதுல ஒரு இது டோட்டல் ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு. இதுல நீங்க எதுவுமே லூஸ் ஆக போறது முதல் ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இந்த பிளாட்ஃபார்ம். இதான் நான் ரிக்வெஸ்ட்ன்றது இதோட இன்ஃபர்மேஷனா நான் எங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ ஆர்த்தி. வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? இல்ல ஆக்சுவலா நாங்க எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்க. சரி, தேங்க்யூ ஆர்த்தி. நீங்க ஐ திங்க் உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணதுக்கு. ஏன்னா இதுல ஒரு நல்ல மெசேஜ், ஒரு சின்ன சம்மரைஸ் எப்படின்னா, இது ஒரு பிளெக்சிபிலிட்டியான பிசினஸ், ஒரு லெஜிட்டிமேட்டான பிசினஸ்.
நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன், ஒரு டிமாண்டிங் ஜாப்ல இருக்கிற ஒருத்தங்க இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. அது ஏன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய டாக்டர்ஸ், நர்ஸ் நிறைய பேர் நம்ம பிசினஸ் பண்றாங்க. மோரோவர் இப்ப என்னோட கெரியர் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப டைம் கன்சியூமான தங்களால இந்த பிசினஸ் பண்ண முடியும். ஒரு 2 டிஃபரெண்ட் ரோல்ஸ்ல இருக்கிறவங்களால பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம லைவாவே சொல்றோம். அதுவும் இல்லாம இது இந்த பிசினஸ் பண்றதுக்கு அந்த மைண்ட் செட்டோட அந்த ட்ரையல் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பண்ற பட்சத்துலதான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இன்கேஸ் அது நம்மளுக்கு சூட் ஆகல அப்படின்னா எனி டைம் வந்து அந்த வித்தின் 30 டேஸ்ல வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கறதே நம்ம இதை சொல்ல இங்க பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததா என்னையோ ஆர்த்தியோ நீங்க அப்ரோச் பண்ணலாம். நம்ம திருப்ப உங்களோட கொஸ்டின்ஸ் நாங்க ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ ஆர்த்தி. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் அஸ். தேங்க்யூ. Thank you so much, Adi, for the situation. Yeah.